கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உண்டான பெரியோர்களே, சகோதரர்களே, ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் உலகத்துல பயந்து வாழ்றதுனால நமக்கு கிடைக்கிற பெரிய பெரிய நியமத்துகள் என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனிலேயே சொல்லுவான், ஒமையத்தகில்லாஹ யஜஅல் லஹு மக்ரஜா. சூரத்து தலாக்ல அல்லாஹ் பேசுவான், ஒமையத்தகில்லாஹ யஜஅல் லஹு மக்ரஜா. அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சி உலகத்தில் வாழும் காலமெல்லாம் யஜஅல் லஹு மக்ரஜா, உங்களுடைய சிரமத்தை அவன் நீக்கிடுவான். யாருக்கு பை இன்னைக்கு சிரமம் இல்லை? எனக்கும் சிரமம் இருக்குது, ஒரு ரீதியான சிரமம். இங்க அமர்ந்திருப்பவர்களில் ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு ரீதியான சிரமங்கள், ஒவ்வொரு ரீதியான சிரமங்கள். சிரமத்தில் இருந்து வெளியேறுகிற வழியை அல்லாஹ் ஏற்படுத்துவேன் என்கிறான். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. எப்போ நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி உலகத்தில் வாழும் காலமெல்லாம், அல்லாஹ்வை பயந்து உலகத்தில் வாழும் காலமெல்லாம், ஒமையத்தகில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி வாழுங்கள். உலகத்துல அல்லாஹ் பார்க்கிறான், என் ரப்பு என் கூட இருக்கிறான், எனக்கு ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறான், நான் என்னென்ன செய்கிறேன் என்று அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் அல்லாத ஒரு அணுவும் உலகத்தில் அசையாது. நான் என்ன செய்கிறேனோ அத்தனையுமே யார் கண்காணிக்கிறான்? அல்லாஹ் கண்காணிக்கிறான், அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று எல்லா ஹராமான வஸ்துக்களில் இருந்தும் நாம் தவிர்ந்திருப்பது. எதெல்லாம் அல்லாஹ் செய்ய சொன்னானோ, அல்லாஹ் செய்ய சொல்லியிருக்கிறானே என்ற பயத்தில் அந்த கடமைகளை நிறைவேற்றுவது. அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒமையத்தகில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை உலகத்தில் அஞ்சு வாழும் காலமெல்லாம் யஜஅல் லஹு மக்ரஜா, உங்களுடைய சிரமங்களில் இருந்து வெளியேற்றும் வழியை அவன் ஏற்படுத்தி தருகிறான். இது ஒரு நியாமத்து. நமக்கு என்னென்னலாம் சிரமம் இருக்கிறதோ அதிலிருந்து வெளியேற்றுகிற அந்த சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கிறான். இது முதல் விஷயம் பாய். அல்லாஹ்வை அஞ்சி வாழுவதால் நமக்கு கிடைக்கிற பயன்களை அல்லாஹ் இங்கே பேசி காமிக்கிறான். இரண்டாவது அல்லாஹ் சொல்லுவான், வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், நீங்கள் அல்லாஹ்வை உலகத்தில் அஞ்சி வாழும் காலமெல்லாம், அல்லாஹ்வை உலகத்தில் வாழும் அஞ்சி காலமெல்லாம், அஞ்சி வாழும் காலமெல்லாம் எதிர்பாராத விதத்தில் அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க கொடுப்பேங்கிறான். எதிர்பாராத விதத்தில். தெரிஞ்சு வர்றது ஒண்ணு, இன்னைக்கு இது நமக்கு வரும்னு வந்து தெரிஞ்சிருக்கு உள்ளத்துல, அது வரும்னு தெரியும், அது வர்றது ஒரு சந்தோஷம் இல்ல. தெரியாம திடீர்னு ஒரு ரிஸ்க் நம்மளை தேடி வருதுன்னா அது எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பை. திடீர்னு ஒருத்தர் வந்து 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறார், ஆமீன் சொல்லுங்க பை. ஒருத்தர் தான் ஆமீன் சொல்றார். ஏன் நமக்கு தேவை இல்லையா? இன்னைக்கு தேவையே நமக்கு பணம் தான். ஆமா, அது இல்லாதனாலதான் எல்லாம் புலந்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறான். எல்லாத்துக்கும் தேவை இன்னைக்கு. அது இருக்கிற வரைக்கும் பல்லு தெரியுது, அது எப்போ இல்லையோ காலி ஆயிருச்சோ செத்த மாதிரி நடந்து வருவார். ஆமா, இன்னைக்கு நடக்குது. அவர் நடந்து வர நடைய பார்த்தாலே தெரிஞ்சிடும் இவர் ரொம்ப அடி வாங்கி இருக்கிறாரு, இவர் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறார் என்பதை தெரிஞ்சிடும். இல்லாதவங்கள்ட்ட கேட்டு பாருங்களேன், கொஞ்சம் சிரமத்தில் வாடுபவர்களை நீங்க போய் நல்லா விசாரிச்சு பாருங்களேன். என்ன பாய் எப்படி போயிட்டு இருக்கு? ஆட துமைக்கு ஏஜி காவி பரபர்னி ஒன்னும் சரியில்லை. ஆமா, அல்லாஹ் பி ஹே போல்தா, அவனை வேற திட்டிடுறது. அல்லாவும் இருக்கிறேன்னு அவன் சொல்லிக்கிறான். என்ன புலம்பணுமோ அத்தனையும் புலம்புவார். கொஞ்சம் ஜேபு நிறைஞ்சிருந்துச்சுன்னு வைங்களேன், எப்படி பாய் இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், நல்லா இருக்கும் பாய். ஆமா, ஈமான்தாரியுடைய அடையாளம் அது இல்ல. சிரமத்தில் இருக்கும் போது யாராவது நல்லா விசாரிச்சு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி பாருங்க, அதற்கு பிறகு அந்த மாற்றத்தை அல்லாஹ் மாத்திடுவான். அந்த சிரமத்தை அல்லாஹ் நீக்கி வேறு விதமான மாற்றத்தை அல்லாஹ் கொடுத்து விடுவான். அப்ப எதிர்பாராத விதத்தில் நீங்கள் ரிஸ்க் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா? உலகத்தில் வாழும் காலமெல்லாம் எல்லா விஷயங்களிலும் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி வாழுங்கள் என்கிறது குர்ஆன். அஞ்சி வாழுங்க, அல்லாஹ் பார்க்கிறான். எந்த விஷயத்திலும் அல்லாஹ் பார்க்கிறான், இந்த விஷயத்தை விட்டு நான் தவிர்த்து கொள்ளுகிறேன் என்று அல்லாஹ்வை அஞ்சி உலகத்தில் வாழும் காலமெல்லாம் முதல் விஷயம் அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுடைய சிரமத்தை அல்லாஹ் நீக்கிறான். ஒண்ணு. இரண்டாவது, யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு ரிஸ்க் வந்து அடையும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மூன்றாவது அல்லாஹ் சொல்லும்போது இன்னொரு வசனத்துல பேசுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் ஹக்க துகாத்தி, அல்லாஹ் பேசுவான், அல்லாஹ்வை அஞ்சுகிற முறைப்படி யார் அஞ்சுவார்களோ. சில பேர் வாயிலே வடை சுடுவாங்க, அல்லாஹ் அவங்கள பத்தி சொல்லல இங்க. உண்மையில் அல்லாஹ்வை அஞ்சுகிற முறைப்படி அஞ்சுவார்களோ, வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், அவர் மௌத்தாகும் போது முஸ்லிமாகவே தவிர மௌத்தாக மாட்டார். ரூஹ் பிரியும் போது ஈமானோட ரூஹ் பிரியும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானார். இது சிறந்த பாக்கியம் அல்லவா? ரூஹ் பிரியும் போது அவர் ஒரு நல்ல முஸ்லிமோ அவருடைய ரூஹ் பிரியும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் வாழுகிற காலமெல்லாம் அல்லாஹ்வை அஞ்சுகிற முறைப்படி அஞ்சி வாழ்ந்தால் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிமாகவே தவிர மரணிக்க மாட்டீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இது மூணாவது பெரிய நியாமத்து.
அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், ஓ ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வை உலகத்தில் அஞ்சி வாழ்ந்தால் யுஸ்லிஹ் லகும் அமாலகும், உங்களுக்கு எந்த செயல்கள் செய்வதானாலும் நீங்கள் எந்த செயல்களில் ஈடுபட்டாலும் அது ஹலாலான முறையில் இருந்தால் அல்லாஹ்வே சீராக்குவான். யுஸ்லிஹ் லகும் அமாலகும், உங்களுடைய காரியங்களை அவனே சீராக்கி தருவேன் என்கிறான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. ஏன்னா அவன் பொறுப்பெடுத்துக்குவான். அவனை அஞ்சுகிற மக்களுக்கு எல்லா காரியங்களிலும் அவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறான். எப்படி நடந்து முடிஞ்சதுன்னு தெரியாது, ஆனா முடிச்சிருவான் அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு அது ஒரு பெரிய காரியம் அல்ல, அல்லாஹ் முடிச்சு கொடுத்துருவான் நல்லபடியா. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஏன்னா எப்பேற்பட்ட பெரும் பெரும் விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவான் பை. அவனுக்கு முன்னால ரொம்ப ரொம்ப கம்மி இதெல்லாம். அவன் நாடு நாள் பெரும் பெரும் காரியங்கள் எல்லாம் அல்லாஹ் ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவான். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. நாமெல்லாம் கஷ்டம்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். இது நாலாவது. அஞ்சாவது பெரிய நியாமத்தை அல்லாஹ் சொல்லும் போது சொல்லுவான், யார் அல்லாஹ்வை உலகத்தில் அஞ்சி வாழுவார்களோ, அவன் என்னை பார்க்கிறான் என்று எல்லா ஹராமான விஷயத்தை விட்டு ஒதுங்கி வாழுவார்களோ, யக்ஃபிர் லகும் துனூபக்கும், அவங்க பாவத்தையும் நான் மன்னிச்சுக்கிட்டே இருப்பேங்க. அல்லாஹ்வை அஞ்சி வாழுகிற காலமெல்லாம் அவர்களுடைய பாவங்களையும் நான் மன்னிக்கிறேன் என்கிறான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. 5 விதமான நிஅமத்துகளை அல்லாஹ் தருகிறேன் என்கிறான். ஆறாவது சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுவான், லஅல்லக்கும் துர்ஹமூன், என்னுடைய ஒட்டுமொத்த ரஹ்மத் அவர்களின் மீது இருந்து கொண்டே இருக்கும் என்கிறான். ரஹ்மத் அவர்களின் மீது இருந்து கொண்டிருக்கும் என்கிறான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. அப்ப அல்லாஹ்வை முறைப்படி அஞ்சுகிற முறைப்படி நாம் அஞ்சி உலகத்தில் வாழ்ந்தோமையானால் அல்லாஹ் முதலில் சொல்லுகிறான், நம்மளுடைய சிரமங்களில் இருந்து வெளியேற்றும் வழியை அல்லாஹ்வே ஏற்படுத்தி கொடுப்பான். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஏன்னா சில பேர் சிரமத்துல சிக்கி எப்படி வெளியே வரணும்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லாஹ் உலகத்துல பயந்து அவங்க உலகத்துல வாழ்ந்தாங்க அப்படின்னா அந்த சிரமத்தில் இருந்து நீக்குகிற வெளியே வருகிற வழியை யாரை ஏற்படுத்தி தருவான்? அல்லாஹ்வே ஏற்படுத்தி தருவேன் என்கிறான். நீங்கள் அல்லாஹ்வை உலகத்தில் பயந்து வாழுங்கள். வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். இரண்டாவது அல்லாஹ் சொல்லும்போது சொல்லுவான், உங்களுக்கு எதிர்பாராத விதத்தில் ரிஸ்கை நாம் வழங்குவோம் என்கிறான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. இங்க முஃபஸ்ஸிரீன்கள் ஒரு விளக்கத்தை எழுதுவாங்க. ரிஸ்க்ங்கிறது சில நேரங்கள்ல நம்ம மனசுல கணக்கு போட்டிருக்கிறது, ரிஸ்க்னா சாப்பாடு, ரிஸ்க்னா பணம் அப்படின்ட்டு சில பேர் கணக்கு போட்டிருப்பாங்க. ஒண்ணு தெரியுமா, ரிஸ்க்குக்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் எழுதும் போது சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய எல்லா நியாமத்துகளும், அல்லாஹ் கொடுக்கிற எல்லா நியாமத்துகளுக்கு பேரு தான் அங்க ரிஸ்க்குன்னு அல்லாஹ் எழுதுவான். குர்ஆன்ல அப்படித்தான் சொல்லப்படுகிறது. ஆமா, சில பேருக்கு இப்படி ஒரு ஹாஜத் இருக்கும், திடீர்னு பொண்களுக்கு வீட்டுல குமருகள் வச்சிருப்பாங்க, எந்த விதமான அமைப்புமே இருக்காது, வரன்களுமே வராது. நீ முறைப்படி அல்லாஹ்வை அஞ்சுகிற முறைப்படி நீ வாழ்ந்தால் நல்ல வரன் அல்லாஹ் அவனே அமைச்சு கொடுத்துருவான். இதுவுமே எதிர்பாராத விதத்தில் ஏற்படுகிற அல்லாஹ் கொடுக்கிற ரிஸ்க் தான். எதிர்பாராத விதத்தில் அவனுடைய உதவியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்கிறான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. எப்போ அல்லாஹ்வை நாம் முறைப்படி அஞ்சினால், அவனை அஞ்சுகிற முறைப்படி நாம் உலகத்தில் அஞ்சி வாழ்ந்தால், அப்போ முதல்ல அல்லாஹ் கொடுக்கிற நியாமத் என்ன பை? இப்ப நான் பேசிட்டு இப்ப நீங்க தான் பேசணும். ஏன்னா சில நியாமத்துகளை உள்ளத்தில் உள் வாங்கி வச்சுக்கிடணும். அல்லாஹ் உலகத்துல பயந்து வாழ்றதுனால அல்லாஹ் நமக்கு என்னென்னலாம் கொடுக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் பை, வேற புத்தகத்துல சொல்லப்படக்கூடிய பத்திரிகைகளில் சொல்லப்படக்கூடிய விஷயம் அல்ல. குர்ஆன்ல அல்லாஹ் பேசுகிற விஷயம், உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்கக்கூடிய விஷயம். ஒண்ணு, இறை அச்சமுடையவர்களாக வாழ்ந்தால், அல்லாஹ்வை உலகத்தில் அஞ்சி வாழ்ந்தால் முதல்ல அல்லாஹ் சொல்றான் நம்ம சிரமத்தை நீக்குறான். இரண்டாவது, எதிர்பாராத விதத்தில் அல்லாஹ் நமக்கு ரிஸ்க கொடுக்கிறான். மூணாவது அல்லாஹ் சொல்லும் போது சொல்லுவான், நீங்கள் ஈமான்தாரியாக இருக்கிற நிலையிலேயே உங்க ரூஹ் பிரியுங்கிறான். மூணாவது, நீங்கள் அல்லாஹ்வை உலகத்தில் அஞ்சி வாழ்ந்தால். நாலாவது அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய எல்லா காரியங்களும் நானே சீராக்கி தருவேன் என்கிறான். இதனால அஞ்சாவது அல்லாஹ் சொல்லும் போது சொல்லுவான், நீங்கள் உலகத்தில் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்தீர்கள் என்றால் யக்ஃபிர் லகும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்களை நான் மன்னிச்சுக்கிட்டே இருப்பேங்க அல்லாஹ். இது அஞ்சாவது பெரிய நியாமத். ஆறாவது அல்லாஹ் சொல்லும் போது சொல்லுவான், என்னுடைய ரஹ்மத் உங்கள் மீது விழுந்து கொண்டே இருக்கும் என்கிறான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. உலகத்தில் அப்படி வாழ அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. உலகத்தில் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வை அஞ்சி அவனை பயந்து உலகத்தில் வாழ அல்லாஹ் நமக்கும் நம்மளுடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இறையச்சத்தோடு வாழ்ந்தால் என்னென்ன நியாமத்துகளை ரப்பு கொடுப்பேன் என்றானோ அத்தனை நியாமத்துகளையும் அடைய அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. நாளை மறுமையில் நம்மவர்களை எழுப்பப்படுகிற அந்த நேரத்தில் இறையச்சமுடையவர்களோடு தக்வாதாரிகளோடு எழுப்புகிற அந்த நசீபை வல்லோன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நம்மளுடைய குடும்பத்தார்களுக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் கொடுத்து நல்லருள் புரிவானாக. வாகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.